இந்த பெருவெளியில் கட்டுமானங்கள் எல்லாம் பெருசா வராது. எதிர் சைட்ல அங்க இருக்கக்கூடிய சிட்கோ தொழிற்சாலைகள் அதுக்கு பலது இயங்காமல் இருக்கிறது. அந்த இடத்தில் 12.25 ஏக்கரில் கட்டடங்கள் கட்ட போகிறோம். எது உண்மை? முதலிலே சொன்னீர்களே 70 ஏக்கர், அது உண்மையா? ஆணையர் சொன்னாரே 10 ஏக்கர், அது உண்மையா? அமைச்சர் சொன்னாரே 1.25 ஏக்கர், அது உண்மையா? இப்போது சொல்கிறீர்களே 12.25 ஏக்கர், அது உண்மையா? ஆன்மீகத்துக்கு விரோதமான, மெய்யன்பர்களுடைய உணர்வுக்கு விரோதமான காரியம் மட்டுமல்ல, சட்டவிரோத காரியத்தை செய்கிறீர்கள். அதற்கெல்லாம் ஆகமம் என்று சொல்கிறார்கள். வைணவத்தில் ஆகமம் இருக்கிறது, சைவத்தில் ஆகமம் இருக்கிறது. ஆகமம் என்பது வழிபாட்டு முறையையும் சொல்கிறது, அந்த கோயில் கட்டுமான முறையையும் சொல்கிறது, கோயில் இருக்கிற நகரத்தினுடைய கட்டுமான முறையையும் சொல்கிறது. அரசியலமைப்பு சட்டம் சொல்லி இருக்கிற சமத்துவத்திற்கு விரோதமாக இருந்தால் அந்த இடத்திலே மட்டும் தலையிடலாம், வழிபாட்டுக்குள்ளே தலையிடக்கூடாது. எத்தனை மணிக்கு பூஜை செய்வது, எந்த பூவை போடுவது, எந்த நிறத்திலே துணியை உடுத்துவது, எந்த இடத்திலிருந்து தண்ணீர் ஊற்றுவது, எந்த நேரத்திலே பால் ஊற்றுவது என்பதெல்லாம் எப்படி ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுபோல சன்மார்க்கத்தில் இந்த பெருவெளி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழ் வேங்கை அவர்களும் சிவா அவர்களும் முன்னால் பேசியவர்களும் எல்லோருமே சொன்னார்கள். இது மட்டும் எப்படி உனக்கு திடலாகும்? எம்ஆர்கேனுடைய டமால் டிபிகளுக்கெல்லாம் உலகம் நின்று போய் நினைக்கிறீங்களா? அது மொத்த கடற்கரை அவர் கையில் இருக்கு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் முடியாது, விடமாட்டோம், உறுதியாக எதிர்ப்போம். இதை இப்போதே கைவிடுங்கள். நீங்கள் இந்த தமிழ்நாடு அரசு ஒரு பன்னாட்டு மையம் என்ற ஒரு நல்ல செயலை செய்ய தொடங்கி அது தவறான வழிகளில் செய்ய தொடங்கியதனால ஒட்டுமொத்த வளரா நண்பர்களுடைய சன்மார்க்கிகளுடைய வெறுப்பை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அவர்கள் சபித்துக் கொண்டிருக்கிறார்கள். மிக ஒரு சாதுவாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் கொதித்து போயிருக்கிறார்கள், சபித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை தமிழ்நாடு அரசு புரிந்து கொள்ளவில்லை என்றால் அதற்கான பலனை அவர்கள் அனுபவிப்பார். நான் சபிக்கவில்லை, போராட்டத்தை சொல்கிறேன். சபிக்கவில்லை, நான் போராட்டத்தை சொல்கிறேன். போராட்டம் விடமாட்டோம். நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த செய்தியினுடைய மிக மையமான ஒரு வாதமாகவே நான் திரும்ப திரும்ப வலியுறுத்தி வருவது, ஐயா சுந்தரராஜன் அவர்கள் தொடக்கத்திலே அதை சொன்னார். இந்த வெளி என்று பேசுகிற போது அது வெளியிலே இருக்கிற ஸ்பேஸை பற்றி சொல்லுகிறார் வள்ளல் பெருமான். இந்த வெளிக்கு அது சம்பந்தம் கிடையாது என்பது போல வள்ளல் அன்பர்களே சில பேர் மெத்தப்படுத்தவர்களை கூட சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாவற்றிலுமே, எல்லா வழிபாடுகளிலுமே, உருவமற்ற வழிபாடுகள் நடக்கக்கூடிய மார்க்கங்களில் கூட ஒரு குறிப்பிட்ட திசை, ஒரு குறிப்பிட்ட இடம் என்று வைத்து எளிய மக்கள் ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை அதனுடைய நெறிக்கு வருவதற்கான ஒரு சில சடங்குகள் செய்வது என்பது ஒரு இயல்பு. அதுபோலத்தான் இந்த மெய்யியல் கோட்பாடு, இந்த தீர்மானத்திலேயே சுப்பிரமணிய சிவா அவர்கள் முன்மொழிகிற போது சொன்னார், மிக அடிப்படையானது. ஒளி, வெளி, அழி என்ற மூன்றும் மிக அடிப்படையானது. அதனுடைய ஒரு குறியீடாகத்தான் பெருவெளி இருக்கிறது. இப்ப நீங்க இதே அரசாங்கம் அதே கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் நடராசர் ஆலயத்தில், அது தீட்சிதர்கள் பொறுப்பில் இருக்கிறது, அறநிலையத்துறையினுடைய பொறுப்பில் இல்லை. நீதிமன்றம் போய் அவர்கள் அதை பெற்றிருக்கிறார்கள். பெரிய அடாவடி செய்து கொண்டிருக்கிறார்கள். வள்ளலார் காலத்திலிருந்து அந்த தீட்சிதர்களுடைய அடாவடி உண்டு. அவர்கள் அந்த கோயில் கட்டுமானத்தினுடைய பழமையை, அதனுடைய அடிப்படையை சிதைப்பது போல சில கட்டிட அமைப்புகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி இதே அறநிலையத்துறை நீதிமன்றம் சென்று நீதிமன்றத்தின் மூலமாக அதை ஆய்வு செய்வதற்கான குழுவை பெற்றது. எதனால்? அது ஒரு விரிவாக்கத்திற்கு தேவையான கட்டிடம் என்று அதை விட்டுவிடவில்லை அறநிலையத்துறை. அதற்கான அடிப்படை இருக்கிறது. அதற்கெல்லாம் ஆகமம் என்று சொல்கிறார்கள். வைணவத்தில் ஆகமம் இருக்கிறது, சைவத்தில் ஆகமம் இருக்கிறது. ஆகமம் என்பது வழிபாட்டு முறையையும் சொல்கிறது, அந்த கோயில் கட்டுமான முறையையும் சொல்கிறது, அந்த கோயில் இருக்கிற நகரத்தினுடைய கட்டுமான முறையையும் சொல்கிறது. அது ஒரு வகையான டவுன் பிளானிங் போல. அந்த ஆகமம் என்பது ஒவ்வொரு கோயிலுக்கும் அதற்கானதை வைத்திருக்கிறார்கள். உச்ச நீதிமன்றம் வரையிலும் என்ன சொல்கிறது?
ஆகமத்தின் அடிப்படையில் அந்த கோயில்கள் கட்டுமானம் வழிபாடுகள் எல்லாம் இருக்க வேண்டும். அது அரசமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை உரிமை 25 படி, அரசமைப்பு சட்ட உறுப்பு 25 படி, 24 படி, 31 படி அது அடிப்படை உரிமை. அதில் கை வைக்கக்கூடாது. எங்கே கை வைக்கலாம் என்று சொன்னால், அரசமைப்பு சட்டம் சொல்லி இருக்கிற சமத்துவத்திற்கு விரோதமாக இருந்தால் அந்த இடத்துல மட்டும் தலையிடலாம், வழிபாட்டுக்குள்ளே தலையிடக்கூடாது. எத்தனை மணிக்கு பூஜை செய்வது, எந்த பூவை போடுவது, எந்த நிறத்திலே துணியை உடுத்துவது, எந்த இடத்திலிருந்து தண்ணீர் ஊற்றுவது, எந்த நேரத்திலே பால் ஊற்றுவது என்பதெல்லாம் எப்படி ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுபோல சன்மார்க்கத்தில் இந்த பெருவெளி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழ் வேங்கை அவர்களும் சிவா அவர்களும் பின்னால் பேசியவர்களும் எல்லோருமே சொன்னார்கள். இது மட்டும் எப்படி உனக்கு திடலாகும்? இது மட்டும் எப்படி திடலாகும்? இது இது மெய்யியலுடைய வழிபாட்டு உரிமையினுடைய ஒரு அடிப்படை. இது ஒரு வழிபாட்டு உரிமை. இந்த வழிபாட்டு உரிமையில் நீங்கள் தலையிடுகிறீர்கள். ஏனென்றால் வள்ளலார் அன்பர்கள் ஒரு அமைப்பாக திரண்டு நிற்க மாட்டார்கள் என்ற உங்களுக்கு ஒரு நம்பிக்கை அது மாறிக்கொண்டிருக்கிறது. இப்போது தமிழ்நாடு அரசு செய்திருக்கிற இந்த சேட்டை என்பது, தவறான செயல் என்பது, ஆக்கிரமிப்பு என்பது சன்மார்க்க அன்பர்களை தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல உலகம் முழுவதும் திரட்டி கொண்டிருக்கிறது. இப்போ தொலைக்காட்சி நண்பர்கள் வந்திருக்கிறார்கள், உலகம் முழுவதும் இருக்கிற நண்பர்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், எல்லோரும் சொல்லுகிறார்கள் இது மிகப்பெரிய தவறானது. ஏன்னா இந்த பன்னாட்டு ஆய்வு மையம் வைக்க போறான்னு சொன்ன உடனே எவ்வளவு மகிழ்ந்தார்களோ அவ்வளவு வெறுப்பாக இன்றைக்கு அரசாங்கத்தின் மீது இந்த சன்மார்க்க அன்பர்களுக்கு இது புரிகிறதா இல்லையா என்பது தெரிந்த உளவுத்துறைனா இருக்கிறதே இல்லையா உங்களுக்கு? நீங்க வேற யாரையும் நம்ப வேண்டாம், உங்களுடைய உளவுத்துறையை நம்ப வேண்டாமா? உங்க உளவுத்துறை சொல்லுகிறதா இல்லையா? இதெல்லாம் நீங்கள் இந்த தமிழ்நாடு அரசு ஒரு பன்னாட்டு மையம் என்ற ஒரு நல்ல செயலை செய்ய தொடங்கி அது தவறான வழிகளில் செய்ய தொடங்கியதனால ஒட்டுமொத்த வள்ளலார் நண்பர்களுடைய சன்மார்க்கிகளுடைய வெறுப்பை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அவர்கள் சபித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த குழந்தை கூட்டத்தை ஒட்டி அது எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பது பற்றியெல்லாம் நான் பேசுகிற போது விடுதலை சுடர் அவர்கள் சொன்னார், அந்த நிகழ்ச்சியில் வந்தவர்கள் வராதவர்கள் எல்லோருமே வயிறறிந்து சாபமிடுகிறார்கள், நமக்கு அது ஒரு அதிர்ச்சியாக இருக்கிறது என்றெல்லாம் சொன்னார். அதெல்லாம் உங்களுக்கு தெரியவில்லையா? அங்கே அவர்களுக்கு இந்த எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவருடைய மாப்பிள்ளை அவனுக்கு சில ரியல் எஸ்டேட் வேலை வேணுங்கிறதுக்காக அதனுடைய மனையினுடைய விலை அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக இவ்வளவு பெரிய வேலை செய்ய முடியுமா? ரெண்டையும் செய்கிறார்கள். நீங்கள் அங்கே பச்சை பசையில் இருக்கிற அந்த வயலை அழித்து விட்டு புல்டோசரை வச்சு அழித்து விட்டு நெய்வேலி சுரங்க விரிவாக்கத்தை இவர்கள் நின்று தான் செய்தார்கள். அதுவும் இவர்களுடைய மனை வியாபாரத்துக்கு தான். இப்போது அந்த பெருவெளியில் கட்டுமானங்களை தொடங்கி இருக்கிறார்கள், குழி தோண்டி கொண்டிருக்கிறார்கள். இதுவும் என்ன, இந்த பன்னாட்டு மையம் அங்கே வந்துவிட்டால் அந்த பகுதியிலே மனை வியாபாரத்தை அவர்கள் மனை விலை அதிகரிக்கும் என்பதுதானே. வேற அதற்காக அரசாங்கம் இவ்வளவு கொடிய செயலை செய்து மிகப்பெரிய அவப்பெயரை சித்தடி கொண்டிருக்கிறீர்கள். இதுல எதுதான் உண்மை? எழுத்துப்பூர்வமாகவே 3 அறிக்கை கொடுத்து விட்டார்கள். முதலிலே முருகன் அவர்களும் சுப்பிரமணிய சிவாவும் அந்த அன்பர்களும் போய் கேட்டபோது இணை ஆணையர் அரசாங்கத்தின் சார்பில் கொடுத்தது என்ன? முதல் அவருடைய அந்த டெண்டர் இருக்கிறது, எலக்ட்ரானிக் டெண்டர், அந்த அறிவிப்பில் 70 ஏக்கருக்கு தான் அறிவித்தார்கள். இருக்கிறதா இல்லை? எல்லா பத்திரிகையிலும், தமிழ் பத்திரிகையில் வந்திருக்கிறது, எல்லா பத்திரிகையிலும் வந்திருக்கிறது. 70 ஏக்கருக்கான டெண்டர் தான் அறிவித்தார்கள். அதுக்கு அப்போதுதான் எல்லாருக்குமே தெரிந்தது, பெரிய அதிர்ச்சியாக போனது. இங்க போய் வைக்கிறார்கள் என்பது. அதை போய் முருகன் அவர்களும் சுப்பிரமணிய சிவாவும் நண்பர்களும் போய் கேட்டு ஒரு மனு கொடுத்து பேசுகிற போது 70 ஏக்கர் இல்ல 10 ஏக்கர் தான் வைக்க போறோம் என்று எழுத்துப்பூர்வமாக இணை ஆணையர் கொடுத்திருக்கிறார். கடலூர் மாவட்ட அறநிலையத்துறையுடைய இணை ஆணையர் அறிவித்து கொடுத்திருக்கிறார். அந்த கடிதமும் இருக்கிறது. இந்த பிரச்சனை விரிவடைந்து எல்லோருமே எதிர்க்கிறார்கள் என்ற பிறகு இந்த கால்கோல் விழா நடக்கிற அந்த பூமி பூஜை நடத்துகிற அந்த நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் அந்த இடத்துல கடுமையான ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருந்த போது எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அரசாங்கத்தின் சார்பில் அந்த மாவட்டத்தை சேர்ந்த அமைச்சர் அரசாங்க சார்பில் என்ன சொல்லுகிறார்? 70 ஏக்கரும் இல்லை, 10 ஏக்கரும் இல்லை, 1.25 ஏக்கர் தான் சொன்னார். பிறகு மீண்டும் ஒரு கடிதம் எழுதுகிறோம் வள்ளலார் பணியகத்தின் சார்பில் சுப்பிரமணிய சிவாவுக்கு. திரும்பவும் அறநிலையத்துறையும் அந்த ஈஓவும் பதிலளித்திருக்கிறார்கள். 2 கடிதம் ஒரே கடிதம் தான், ஒரே செய்தி தான்.
அதுல என்ன சொல்லியிருக்கிறார்கள்? இந்த பெருவெளியில் கட்டுமானங்கள் எல்லாம் பெருசா வராது, எதிர் சைட்ல அங்க இருக்கக்கூடிய சிட்கோ தொழிற்சாலைகள் அதுக்கு பலது இயங்காமல் இருக்கிறது, அந்த இடத்தில் 12.25 ஏக்கரில் கட்டடங்கள் கட்ட போகிறோம். எது உண்மை? முதலிலே சொன்னீர்களே 70 ஏக்கர், அது உண்மையா? ஆணையர் சொன்னாரே 10 ஏக்கர், அது உண்மையா? அமைச்சர் சொன்னாரே 1.25 ஏக்கர், அது உண்மையா? இப்போது சொல்லுகிறீர்களே 12.25 ஏக்கர், அது உண்மையா? இவ்வளவு ரகசியம் இதுல எதற்கு? அப்ப அவ்வளவு பிடிவாதம் எதற்கு? ஒரு ஆக்கிரமிப்பு செய்கிறவன் கூட இன்னும் கொஞ்சம் வெளிப்படையா செய்வான், திருட்டுத்தனம் செய்கிறவன் தான் இப்படி செய்வான். செய்கிறீர்களே, இதையெல்லாம் விட முடியாது. இது ஒரு அந்த சன்மார்க்கம் என்ற ஒரு பிலாசபி இருக்கிறது, அதற்கான மெய்யியல், அதற்கான வழிபாட்டு முறை. இது நீங்கள் சட்டப்படி சொல்ல போனால் இட் இஸ் an essential religious practice. அது சன்மார்க்கத்தினுடைய இன்றியமையாத வழிபாட்டு முறை. அந்த அமைப்பு என்பது, அதில் நீங்கள் தலையிடுவதற்கு, அதிலே போய் சிதைப்பதற்கு எந்த அரசாங்கத்திற்கும் உரிமை கிடையாது. அது சட்டவிரோதமானது. தமிழ்வேங்கி அந்த உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருப்பதை பற்றி சொன்னார். அந்த வழக்கறிஞர்கள் அதை வாதிடுவார்கள் நான் நினைக்கிறேன். அரசாங்கம் இப்போதாவது சட்டவிரோத காரியத்தை செய்கிறீர்கள், ஆன்மீகத்துக்கு விரோதமான, மெய்யன்பர்களுடைய உணர்வுக்கு விரோதமான காரியம் மட்டுமல்ல, சட்டவிரோத காரியத்தை செய்கிறீர்கள். என்ன ஒரு உயர்நீதிமன்றம் தடை விதித்து விட்டால் அதை வைத்துக் கொண்டு பின்வாங்கலாம் என்று கருதி நீங்கள் பின்வாங்கி கொண்டிருக்கிறீர்கள். உண்மை அது. நீங்கள் பின்வாங்கி கொண்டிருக்கிறீர்கள். 70 ஏக்கர் என்பதிலிருந்து 10 ஏக்கராக பின்வாங்கினீர்கள். 10 ஏக்கர் என்பதை 1.25 பின்வாங்கினீர்கள். வெளியிலே 12.25 ஏக்கர் சொல்லுகிறீர்கள். இது எதற்கு? எல்லோரும் ஏற்கனவே ஒரு திட்டம் விட்டிருந்தோம், தவறானது என்று அன்பர்கள் சொன்னார்கள். அதை மதித்து வேற இடத்துக்கு மாற்றி விட்டோம் என்று சொன்னால் உங்களோட பெயர் புகழும் பரவும் இல்லையா? உங்களை பற்றி மதிப்பார்கள் இல்லையா? தடித்தனமாக அதை செய்ய வேண்டிய அவசியம் என்ன? இதெல்லாம் அப்படியே சாதுக்கள் அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? வள்ளலார் பணியகம் விடாது, வள்ளலார் பணியகம் விடாது. பல அன்பர்கள் கொதித்து போயிருக்க. இது யார் ஒருங்கிணைக்கிறது? இந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்கிறோமே தவிர எல்லாமே வள்ளலார் பணியகம் செய்து விடவில்லை. எல்லோரும் இணைந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவ்வளவு கொதித்து போயிருக்கிறார்கள். மிக அமைதியான, மிக ஒரு சாதுவாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் கொதித்து போயிருக்கிறார்கள், சபித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை தமிழ்நாடு அரசு புரிந்து கொள்ளவில்லை என்றால் அதற்கான பலனை அவர்கள் அனுபவிப்பார். நான் சபிக்கவில்லை, போராட்டத்தை சொல்கிறேன். சபிக்கவில்லை, நான் போராட்டத்தை சொல்லுகிறேன். போராடுவோம், விடமாட்டோம். இந்த வரக்கூடிய 29ஆம் தேதி வடலூரிலே அந்த ஒன்று கூடல் என்று சிபா அறிவித்து நீங்கள் எல்லாரும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். இதைவிட பன்மடங்கு கூட்டத்தை இன்னும் அறச்சீற்றத்தோடு நாம் கூட வேண்டும். விடமாட்டோம், விடமாட்டோம். நீ கட்டடமே கட்டினாலும் அடி விடும். அதுல இதெல்லாம் பல நடந்திருக்குதுங்க. பெரிய அணுவிலேயே கட்டவனா மூடிட்டு போயிட்டான். மக்கள் போராட்டத்துக்கு முன்னால், அறச்சீற்றத்திற்கு முன்னால் அதெல்லாம் நிக்காது. இதே தமிழ்நாடு அரசு பலது பின்வாங்கி தான் இருக்குது. இதுக்கெல்லாம் கௌரவ பிரச்சனைகள் ஒன்றும் கிடையாது. நீங்க தவறாக ஒரு திட்டம் போட்டிருக்கலாம். உங்களுக்கு வேண்டிய உங்க மச்சான் ஒருத்தர் ஏதோ ஒரு மூர்த்தி ஒருத்தர் இருக்கிறார்ல, ஜெயராஜ மூர்த்தி, அவர் ஏதாவது சொல்லியிருக்கலாம். சரி, அதற்கு பிறகு மெய்யன்பர்கள் உண்மையிலேயே சொல்லுகிறார் என்று வந்ததற்கு பிறகு, வெளிப்படையாக தெரிந்ததற்கு பிறகு பின்வாங்குவது என்பதும் கௌரவ குறைச்சல் அல்ல. அதுதான் கௌரவம், ஒரு ஜனநாயக பண்பு அதுதான். அதை விடுத்து நீங்கள் அடாவடியாக அதை செய்தீர்களானால் எல்லாம் எம்ஆர்கே ரேஞ்சுக்கெல்லாம் யாரும் இருக்க மாட்டான். அதற்கு தாண்டி வருவோம். ஞாபகம் வச்சுங்க. இந்த எம்ஆர்கேனுடைய டமால் டிமிகளுக்கெல்லாம் உலகம் நின்றுட்டு போய் நினைக்கிறீங்களா? அது மொத்த கடற்கரை அவர் கையில் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் முடியாது, விடமாட்டோம். உறுதியாக எதிர்ப்போம். இதை இப்போதே கைவிடுங்கள், உங்களுக்கு நல்லது. வணக்கம். தமிழர்களுக்கு உரிய பொதுவான ஒரு வலையொலி என்ற ஏற்பிசையோடு இதை விரும்பக்கூடிய வகையில், ஏற்கக்கூடிய வகையில் சப்ஸ்கிரைப் செய்து இணையுங்கள்.